ரோபோ சங்கர் ஒரு அற்புதமான ஒரு நகைச்சுவை நடிகர். பல குரலில் பேசக்கூடியவர். என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாருன்னா 10 நிமிஷம் கழித்து என்னை போலயே பேசக்கூடிய ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட். அடியேன் வெற்றிக்கனி பத்திரிகையை பரபரப்பாக நடத்தி கொண்டிருந்த காலத்தில் அவர் எனக்கு ரொம்ப பரிச்சயமானவர். ஆகச் சிறந்த ஒரு நல்ல மனிதரும் கூட. மிகவும் சிரமப்பட்டு சினிமாவில் ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கார். சினிமாவில் ஒரு இடத்த பிடிக்கிறதுங்கிறது சாதாரணமான வேலை கிடையாது. ஆனால் அவர் மதுவுக்கு அடிமையாகி அல்லது பழகி, அவரே ஒரு பேட்டியில் சொல்கிறார், 60 ரூபா சரக்கில் இருந்து 6000 ரூபா சரக்கு வரைக்கும் நான் குடிச்சிருக்கேன். நான் குடிக்காத மதுபானமே கிடையாது, எல்லா விதமான சாராயத்தையும் குடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ என்ன ஆகுதுன்னா, எத்தனை திறமை இருந்து என்ன ஆகுது? கடைசியில் அவர் குடிக்காமல் நல்லவராக இருந்திருக்கலாம். ஆனால் அவருக்கு வந்த நோய், இந்த குடியினால் வந்த மஞ்சக்காமாலை நோய், இன்று அவர் நம்மோடு இல்லை. வயசு பார்த்தீங்கன்னா வெறும் 46 வயசு தான். 46 வயசில் மரணம் வருது. 46 வயதில் ஒருத்தர் இறந்துட்டா எத்தனை கஷ்டம், அவங்க குடும்பத்துக்கு எத்தனை கஷ்டம். எவ்வளோ சிரமப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்தார், அதை தக்க வைக்க முடியாமல் இறந்துறார். அதனால மனிதன் எப்பொழுதுமே எதற்கும் அடிமையாகக்கூடாது, எந்த பழக்கத்திற்கும் அடிமையாகக்கூடாது. சினிமாக்காரர்கள் மட்டுமல்ல, பொதுவாக ஒரு மனிதன் கொஞ்சம் உயர்ந்து மேலே வந்துட்டான்னா, பணம் கையில் வந்துட்டா, அவன் ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்தை அடிமையாகி இறந்து போயிடுறான். கேட்டால் கடவுளை குறை சொல்கிறான், ஆண்டவனை குறை சொல்கிறான். ஆண்டவனையும் குறை சொல்லக்கூடாது, ஆட்சியாளரையும் குறை சொல்லக்கூடாது. நமது உடம்பை நாம தான் பாதுகாக்கணும். சித்தர்கள் என்ன சொல்கிறார்கள்? உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்கிறாங்க. இந்த உடம்பை பாதுகாப்பாக வச்சுக்க வேண்டிய வேலை நம்முடையது. அதை விட்டுட்டு யாரு மேலேயாவது குறை சொல்லி எதுக்காக போகுது? ரோபோ சங்கர் அவர்களுடைய குடும்பத்திற்கு ஆழ்ந்த ஒரு வருத்தத்தையும், ரோபோ சங்கர் அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். அவரது மரணம் பலருக்கும் ஒரு உடம்பை பத்திரமா வச்சுக்கணும், எந்த பழக்கத்துக்கும் அடிமையாகக்கூடாது என்று சொல்வதாக நான் உணர்கின்றேன். நாம் என்றும் எந்த பழக்கத்திற்கும் அடிமையாகாமல் வாழ வேண்டும். அந்த வாழ்க்கை தான் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை.